இது உங்க லேர்ன் வித் GMK. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சப்ளிமெண்டரி 3 அண்ட் சப்ளிமெண்டரி 4 தான் பார்க்க போறோம். சப்ளிமெண்டரி 3 தி ஸ்டோரி ஆஃப் முலன் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்க SDT and then TNTET எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படினா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து பிளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் செக் பண்ணீங்கன்னா தெரியும். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இப்போ 10th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே நம்ம என்ன பிரிண்டட் மெட்டீரியல் நோட்ஸா கொடுக்கறோமோ அத வீடியோஸா கொடுத்திருக்கோம். உங்களுக்கால நோட்ஸ் எடுக்க முடிஞ்சிச்சு அப்படினா நீங்க வீடியோஸ் பார்த்து எடுத்துக்கலாம். உங்களால முடியல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க பிரிண்டட் மெட்டீரியல் வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கான கான்டாக்ட் நம்பர் ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம சப்ளிமெண்டரி 3 and 4 பார்க்கலாம். 10th ஸ்டாண்டர்ட்ல உள்ளது. சப்ளிமெண்டரி 3 என்னன்னா தி ஸ்டோரி ஆஃப் முலன். இதுல உள்ள glossary ஃபர்ஸ்ட் பார்த்தறலாம். சினானிம்ஸ் ஆன்டோனிம்ஸ்ல இது ரொம்ப முக்கியம். கேட்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் carving. carving அப்படினா என்ன? தி ஆக்ட் ஆஃப் கட்டிங் a shape or pattern into wood or stone. அதாவது woodலயோ இல்ல ஸ்டோன்லயோ ஏதாவது ஒரு ஷேப் கொண்டு வரோம். ஏதாவது ஒரு பேட்டர்ன் நம்ம அந்த wood இல்லனா ஸ்டோன்லயே நம்ம கட் பண்ணி வரைறோம் அப்படினா அத வந்துட்டு carving அப்படினு சொல்லுவாங்க. அடுத்து robe. robeனா என்ன? a long loose outer garment reaching the ankles. அதாவது ரொம்ப பெருசா ரொம்ப லூசா இருக்கிற மாதிரியான நம்ம வெளியில போடக்கூடிய ஒரு துணிமணின்னு சொல்லலாம். ஓகேவா? ஒரு Dress. சோ அத வந்துட்டு நம்ம robeன்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம அது கீழ ankles வரைய வந்துட்டு கால் கீழ முட்டு வரைய வந்துட்டு இருக்கும். ஓகேவா? சோ அதனால இத வந்துட்டு நம்ம robe அப்படினு சொல்றாங்க. கால் அதாவது ankles கீழ குதிகால் வரைக்கும் வந்துட்டு இருக்கிறது. அதுதான் வந்துட்டு இந்த Dress. ஓகேவா? அந்த மாதிரியான ஒரு Dress நம்ம robe அப்படினு சொல்றோம். அடுத்து kung-fu. kung-fuனா என்ன? A Chinese method of fighting that involves using your hands and feet and not using weapons. எந்த ஒரு வெப்பன்ஸும் யூஸ் பண்ணாம கை காலை மட்டும் யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு சைனீஸ் மெத்தட் தான் என்னன்னா kung-fu அப்படினு சொல்றாங்க. அடுத்ததா might. Great and impressive power or strength, especially of a nation, large organization or natural force. அதாவது என்னன்னா ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு பவர். ஓகேவா? ஒரு நல்ல பவர் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா ஒரு நேஷன் ஒரு நாட்டுக்காகவோ இல்ல பெரிய பெரிய ஆர்கனைசேஷனுக்காகவோ இல்ல நேச்சுரல் ஃபோர்ஸ்க்காகவோ ஒரு இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு பவர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்ததா பவுட். பவுடுனா என்ன? பெண்டிங் த பாடி ஃபார்வர்ட் ஃப்ரம் த வெயிஸ்ட் எஸ்பெஷலி டு ஷோ ரெஸ்பெக்ட் ஃபார் சம்வன். அதாவது நம்மளோட இடுப்புல இருந்து அப்படியே முன்னாடி குனிஞ்சு பெண்ட் ஆகுறது. நம்மளுடைய பாடி அப்படியே முன்னாடி வளைக்கிறது. அது எதுக்காக அப்படி பண்ணுவாங்க? ஒருத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம்? முன்னாடி குனிஞ்சு அவங்க காலில் விழுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பவுடுனா அந்த மாதிரி குனிஞ்சு மரியாதை செலுத்துறது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சைனீஸ் குங்ஃபு. குங்ஃபு பத்தின சில டீடைல்ஸ் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரேக் டான்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்ட்ரீட் டான்ஸ்ல இருந்து வந்த ஒரு ஸ்டைல் தான். ஓகேவா? ஸோ பிரேக் டான்சிங் அப்படிங்கிறது ஸ்ட்ரீட் டான்ஸ்ல இருந்து வந்த ஒரு இதுதான். இதுல வந்துட்டு நிறைய அக்ரோபேட்டிக் மூவ்ஸ் இருக்கும். அக்ரோபேட்டிக் மூவ்ஸ் அப்படின்னா என்னன்னா இப்போ குதிச்சு ஆடுறது, உருண்டு ஆடுறது, ஏதாவது ஒரு வித்தைகளை சிலம்பாட்டம்லாம் பாத்தீங்கன்னா சிலம்பம் சுத்திக்கிட்டே ஆடுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு வித்தியாசமா பண்ணிக்கிட்டே ஆடுறத வந்துட்டு அக்ரோபேட்டிக் மூவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? The pioneers of this dance credit Kung Fu as one of its influences. So அந்த மாதிரி வந்துதான் Kung Fu. So Kung Fu பண்ணிக்கிட்டே டான்ஸ் ஆடுற ஒரு இதை வந்துட்டு சொல்றாங்க. ஓகேவா? So Kung Fu வச்சுக்கிட்டே டான்ஸ் ஆடுற அந்த முன்னோடிகள், அதாவது அதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் Kung Fu அந்த கலையை யூஸ் பண்ணி என்னன்னா டான்ஸ் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. Moves such as the crouching, low leg sweep and up rocking are influenced by choreographed Kung Fu fights. ஸோ குங்ஃபு ஃபைட்ஸ்ல இருந்து கோரியோகிராஃப் பண்ண ஒண்ணுதான் என்னன்னா நம்ம வந்துட்டு அந்த அதாவது காலில் வந்துட்டு அடிக்கால கீழே உள்ள கால்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா முட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த முட்டியை வந்துட்டு வளைச்சி இல்லைன்னா மடிச்சு அந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது எல்லாமே என்னன்னா குங்ஃபு ஃபைட்ஸ்ல இருந்து கோரியோகிராஃப் பண்ணதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? மெனி பீப்புள் ஹேவ் எ மிஸ்கன்செப்ஷன் தட் சைனீஸ் குங்ஃபு இஸ் அபவுட் ஃபைட்டிங் அண்ட் கில்லிங். நிறைய பீப்புள் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா தப்பா தான் அதை வந்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க. சைனீஸோட குங்ஃபு அப்படிங்கிறது ஃபைட் பண்றதுக்கும் ஒருத்தங்களை கொல்றதுக்கும் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இது வந்துட்டு என்னன்னா ஆக்சுவலா இது வந்து சைனீஸ் பிலாசபில இருந்து வந்தது. இது வந்துட்டு நேர்மைக்காகவும் அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ்க்காகவும் தான் என்னன்னா இந்த சைனீஸ் குங்ஃபு அப்படிங்கறத யூஸ் பண்றதா சைனீஸ் பிலாசபில வந்துட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த குங்ஃபு அப்படிங்கிறது தாவோயிஸ்ட் பிலாசபியும் இருக்கு. ஓகேவா? தாவோயிஸ்ட் படிச்சிருப்போம், நம்ம தமிழ்ல கூட இருக்கும். சோ தாவோயிஸ்ட் தத்துவப்படியும் என்ன சொல்றாங்கன்னா குங்ஃபு அப்படிங்கிறது ஒரு கலாச்சாரமான ஒரு மார்ஷியல் ஆர்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா சொல்றாங்க. அடுத்ததா
5 ட்ரெடிஷ்னல் அனிமல் ஸ்டைல் ஆஃப் ஷாவோலின் குங்ஃபு. ஷாவோலின் குங்ஃபு அப்படின்னு ஒரு குங்ஃபு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஷாவோலின் குங்ஃபுல 5 விதமான அனிமல் ஸ்டைல்ஸ் வந்துட்டு என்னன்னா இருக்குதான். ஓகேவா, எதுல ஷாவோலின் குங்ஃபுல 5 விதமான ட்ரெடிஷ்னலான அனிமல் ஸ்டைல்ஸ் வந்துட்டு இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராகன், ஸ்னேக்கு, டைகர், லியோபார்ட், கிரேன். கிரேன்னா என்னன்னா கொக்கு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி 5 விதமான அனிமல் ஸ்டைல்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணி வரக்கூடிய குங்ஃபு எது அப்படின்னா ஷாவோலின் குங்ஃபு. ஓகேவா, இந்த 5 அனிமல் ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, அதை மொத்தமா ஒரே இதாகவும் என்னன்னா இது பண்ணுவாங்க. இன்டர்னல் எனர்ஜி, எக்ஸ்டர்னல் எனர்ஜி, அவங்களோட அந்த மூவ்மெண்ட், ஹார்ட் மூவ்மெண்ட், சாஃப்ட் மூவ்மெண்ட், இந்த மாதிரிலாம் வச்சு இந்த 5 அனிமல் ஃபார்ம்ஸை சேர்த்து கூட என்னன்னா அவங்கள அந்த குங்ஃபுல வந்துட்டு பண்ணுவாங்களாம். இந்த ஃபார்ம் ஆஃப் அந்த சைனீஸ் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை வந்துட்டு ஷாவோலின் குங்ஃபு அப்படின்னு சொல்றாங்க. எதனால அப்படி சொல்றாங்க, ஷாவோலின் குங்ஃபுன்னு எதனால பேர் வந்துச்சுன்னா, ஷாவோலின் அப்படிங்கிறது ஒரு டெம்பிள், ஒரு கோயில். அந்த கோயில்ல இருந்து தான் இந்த கலை வந்துட்டு என்னன்னா டெவலப் ஆயிருக்கு. அங்கதான் என்னன்னா பயிற்சி கொடுத்து அதை வந்துட்டு டெவலப் பண்ணிருக்காங்க. அதனால அந்த குங்ஃபு கலைக்கு பேரு ஷாவோலின் குங்ஃபு. ஓகேவா, ஷாவோலின் குங்ஃபுல எத்தனை அனிமல்ஸ்? 5 அனிமல்ஸ் யூஸ் பண்றாங்க. என்னென்ன அனிமல் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அடுத்ததா குங்ஃபு. குங்ஃபுவோட மீனிங் என்ன அப்படின்னா, குங் அப்படிங்கறதோட மீனிங் வந்துட்டு எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. ஃபு அப்படின்னா அதோட மீனிங் வந்துட்டு டைம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, சோ எனர்ஜி, டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ஒரு சைனீஸ் மார்ஷியல் ஆர்ட். இது வந்துட்டு 525 CE அந்த காலகட்டத்துல இருந்தே வந்துட்டு இருந்திருக்கு. யாரோட டினாஸ்டில இருந்து அப்படின்னா லியாங் அப்படிங்கிறவங்களோட டினாஸ்டில இருந்து 525 CE இருந்து என்னன்னா இந்த குங்ஃபு கலை வந்துட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இந்த அதாவது இந்த சைனால இந்த மார்ஷியல் ஆர்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னா ஒரு இந்திய துறவி தான். அவர் பேர் தான் போதிதர்மா. சோ போதிதர்மா அவர் தான் என்னன்னா இந்த மார்ஷியல் ஆர்ட்டை சைனால இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா ஹுவாமுலான் அப்படிங்கிறவங்கள பத்தி சொல்லியிருப்பாங்க. ஹுவாமுலான் அப்படிங்கிறது யாருன்னா ஒரு லெஜெண்டரி சைனீஸ் வாரியர். ஓகேவா, சைனீஸ் வாரியர். இவங்க வந்துட்டு நார்த் அண்ட் சதர்ன் டினாஸ்டில இருந்து வந்திருக்கிறாங்க. ஓகேவா, ஹுவாமுலான் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்களை வந்துட்டு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பல்லாட் ஆஃப் முலன் அப்படின்னும், என்னன்னா ஹுவாமுலான பல்லாட் ஆஃப் முலன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா என்னன்னா இந்த ஹுவாமுலான் அப்படிங்கிறவங்க மென்னா மார்வேட போட்டு இது பண்ணவங்க. அதாவது என்னன்னா ஹுவாமுலான் அப்படிங்கிறவங்க ஒரு பெண், ஆனா அவங்க வந்துட்டு ஒரு ஆணா வேடமிட்டு அவங்களுடைய அப்பா பிளேஸ ஆர்மியில வந்துட்டு என்னன்னா ஆர்மியில அவங்க அப்பா இருந்திருக்கிறாங்க, அந்த பிளேஸ் இவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெண் வந்துட்டு ஆண் வேடமிட்டு அந்த பிளேஸ வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க. ஓகேவா, முலான் ஃபாட் ஃபார் 12 years அண்ட் கெயின்ட் ஹை மெரிட். 12 வருஷமா அவங்க வந்துட்டு என்னன்னா ஃபைட் பண்ணிருக்கிறாங்க, ஒரு ஹை மெரிட் வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க. ஆனா பட் she refused any reward and retired to her hometown. ஓகேவா, சோ என்னதான் அவங்க வந்துட்டு நல்லா ஹை மெரிட் வாங்கினாலும் 12 வருஷம் நல்லா ஃபைட் பண்ணிருக்காங்க, ஹை மெரிட் வாங்கியிருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு தரக்கூடிய அந்த ரிவார்டு இருக்குல்ல, அந்த ரிவார்டை வந்துட்டு என்னன்னா எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரெஃப்யூஸ் பண்ணிட்டு ரிட்டையர் ஆகி அவங்களோட ஹோம் டவுனுக்கே போயிட்டாங்க. ஓகேவா, சோ ஹுவாமுலான் அப்படிங்கிறது ஒரு பெண். ஓகேவா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். சோ இதோட சப்ளிமெண்டரி 3 வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கிளாசரியும் குங்ஃபு பத்தின டீடைல் மட்டும் பார்த்திருப்போம். அடுத்ததா சப்ளிமெண்டரி 4 தி ஏஜ்டு மதர் அப்படிங்கிறது தான். இதை வந்து மட்சுவோ பாசோ அப்படிங்கிறவங்க தான் எழுதியிருக்கிறாங்க. ஸோ ஆத்தர் யாரு? மட்சுவோ பாசோ. இது வந்து ஒரு ஜப்பானோட நாட்டுப்புற கதை தான். ஜப்பானீஸ் ஃபோக் டேல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஜப்பானோடைய நாட்டுப்புற கதை தான். இதை வந்து எப்படி சொல்றாங்கன்னா த ஸ்டோரி ஆஃப் தி ஏஜ்டு மதர் அப்படின்னு என்னன்னா இதுக்கு தலைப்பா வந்துட்டு அவங்க வச்சிருக்காங்க. ஓகேவா, தி ஸ்டோரி ஆஃப் த ஏஜ்டு மதர். மட்சுவோ பாசோ அவங்கள பத்தி பார்த்துடலாம். இவங்க வந்துட்டு ஜப்பான்ல உள்ள ஒரு ஃபேமஸான ஒரு பொயட் வந்துட்டு யாரு அப்படின்னா மட்சுவோ பாசோ. 1644 பிறக்கிறாங்க, 1694 இறந்து போறாங்க. 1644 இருந்து 1694 வாழ்ந்திருக்கிறாங்க. ஓகேவா, ஜப்பான்ல இவங்களுடைய நிறைய போயம்ஸை வந்துட்டு மானுமெண்ட்லயும் ட்ரெடிஷ்னல் சைட்லயும் இருக்கும். ஓகேவா, மானுமெண்ட்ஸ்னா எப்படி சொல்லலாம்னா கல்வெட்டுகள் இந்த மாதிரியான இடத்துலயும் ரொம்ப பாரம்பரியமான இடத்துலயும் என்னன்னா இவங்களுடைய போயம்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு பார்க்கலாம். அடுத்ததா கிளாசரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டெஸ்போட்டிக். டெஸ்போட்டிக் அப்படின்னா என்ன? டிரானிக்கல், குரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப கொடுமையான அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ரொம்ப கொடுமையான, மனிதத்தனம் இல்லாத அந்த மாதிரி வந்துட்டு சொல்லலாம். அடுத்ததா ப்ரொக்ளமேஷன். ப்ரொக்ளமேஷன் அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட், ஏதாவது நம்ம வந்துட்டு தெரிவிக்கிறது. ஓகேவா, அனௌன்ஸ் பண்றது வந்துட்டு ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்லலாம்.
பார்பரஸ் அப்படின்னா என்ன? எக்ஸ்ட்ரீம்லி ப்ரூட்டல் ஆர் மெர்சிலெஸ்லி ஹார்ஸ், அதாவது மிருகத்தன்மையான, ஓகேவா, ரொம்ப மிருகத்தன்மையான, இல்லைன்னா இதயமே இல்லாத, கருணையே இல்லாம ரொம்ப துன்பப்படுத்துறது, இதை வந்துட்டு பார்பரஸ் அப்படின்னு சொல்லலாம். அபண்டன் அப்படின்னா என்ன? டெசர்ட், இல்லைன்னா கிவ் அப் கம்ப்ளீட்லி, அதாவது கைவிடப்பட்ட, யாருமே ஒரு இதுவே வந்துட்டு கண்டுக்கிடாம கைவிடப்பட்ட ஒரு இடத்த வந்துட்டு சொல்லலாம். ரெவரன்ஸ் அப்படின்னா டீப் ரெஸ்பெக்ட், அதாவது பயபக்தி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த மரியாதை கொடுக்கறது, அந்த மாதிரி வந்துட்டு சொல்றது ரெவரன்ஸ் அப்படிங்கலாம். மேண்டேட் அப்படின்னா an அஃபிஷியல் ஆர்டர், அஃபிஷியல் ஆர்டரை வந்துட்டு மேண்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேண்டட்ரினா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அஃபிஷியல் ஆர்டரை வந்துட்டு மேண்டேட் அப்படின்னு சொல்றாங்க. சமிட் அப்படின்னா என்ன? தி டாப் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் எ ஹில் ஆர் மவுண்டைன், அதாவது ஒரு மலை உச்சியை இல்லைன்னா மலையோட டாப் மோஸ்ட் பாயிண்ட், அந்த உச்சி சொல்லுவாங்களா, மலையோட உச்சின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்துட்டு சமிட் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஜங்ஷன் அப்படின்னா an order restraining someone from performing an ஆக்ட், அதாவது என்னன்னா ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு விஷயம் செய்யாம அவங்கள வந்துட்டு தடை செய்யறது, அதை வந்துட்டு இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஸ்ரிவல்டு அப்படின்னா சுருங்குறது, ரிங்கிள்டு ஆர் கான்ட்ராக்டட் டியூ டு ஓல்டு ஏஜ் ஆர் டியூ டு ஸ்ட்ரெயின், ஏதாவது கரப்பட்டனாலேயோ இல்லைன்னா வயசாயிடுச்சோ அதனால அவங்களுடைய ஸ்கின் சுருங்குறது, இந்த மாதிரி சுருங்குறத வந்துட்டு ஸ்ரிவல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேவ்லி அப்படின்னா சீரியஸ்லி, ரொம்ப சீரியஸ்லி அப்படின்னு கேட்பாங்க. ஸோ உண்மையாவா சீரியஸாவா அப்படின்னு கேட்கறது வந்துட்டு கிரேவ்லி அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஸோ இதோட நமக்கு சப்ளிமெண்டரி 4 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம 5, 6, 7 கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரொம்பவே சாரி, என்னால் எஸ்டிடி எக்ஸாமுக்குள்ள வந்துட்டு 10th ஸ்டாண்டர்டை கம்ப்ளீட் பண்ண முடியல. டெய்லி என்னால் ரெகுலராக வீடியோஸும் போட முடியல. ஸோ ரொம்பவே சாரி, ஓகேவா. முடிஞ்ச அளவுக்கு நான் சப்ளிமெண்ட்ரியை கண்டிப்பாக முடிச்சு கொடுத்துடணுன்ட்டு தான் ஒரே நாளில் உட்காந்து ரெக்கார்ட் போட்டுட்டேன் உங்களுக்காக. ஸோ சப்ளிமெண்ட்ரி வீடியோஸ் உங்களுக்கு எஸ்டிடி எக்ஸாமுக்குள்ளே நான் வந்துட்டு கொடுத்துருவேன். ப்ரோஸ் மட்டும் கொடுக்க முடியல, சாரி. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.